வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த பிளைண்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் பில் ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட வாழ்க்கையை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. யார் இந்த பில் ராபர்ட்சன் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆக்சுவலி இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அது மட்டும் இல்லாம டக் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ரியாலிட்டி டெலிவிஷன் சீரிஸோட லீட் கேரக்டரே இவர் தான். அண்ட் ஆல்சோ டக் ஹண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேல அபரிவிதமான நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். சோ இவரோட வாழ்க்கையில ஏர்லி லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை இவர் ஃபேஸ் பண்ணாரு, இவர் லவ் லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அண்ட் மேரேஜ் லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அண்ட் எதுக்கு இவர் அடிக்டடா இருந்தாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது த பிளைண்ட் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இருளடைஞ்சு இருக்கக்கூடியவரோட வாழ்க்கையில அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அண்ட் முழுக்க முழுக்க கிறிஸ்டியானிட்டியை குளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு படம் தான். பட் என்னன்னா இந்த படத்துல என்ன விதமான புகுத்தல் அப்படின்றதுமே இல்லை. அதாவது அவரோட வாழ்க்கையில அவருக்கு அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பொதுப்படையா எந்த விஷயத்தையும் பேசியிருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் பாராட்டுகள் சொல்லியே ஆகலாம். ஏன்னா மத நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படம் 1960களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த வாழ்வியல் அவ்வளோ யதார்த்தமா இருக்கும். அதுலயும் இவரோட சின்ன வயசு லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அண்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத காட்டுவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவரோட லவ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ட் இவரை நம்பி ஒரு பொண்ணு வரும், ஒரு ஃபேமிலி ஃபார்ம் ஆகும், அந்த ஃபேமிலியை இவர் மதிக்காம இருக்கிறது, அண்ட் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மாற்றம் எப்படி ஏற்படுதுங்கிற அந்த காட்சியும் ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட எண்ட் அந்த ரியல் இமேஜஸ் காட்டினது, அண்ட் பில் ராபர்ட்சனோட பேட்டியை காட்டினது, இது எல்லாமே நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு வாவ் ஃபேக்டரை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களோ இல்ல சூப்பர் ஹீரோ படங்களோ பயங்கரமா தெறிக்க விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க ரேஞ்சுக்கு அதை எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸை ஹேண்டில் பண்றது அப்படின்றது இதை விட நிறைய படங்கள் நம்ம தமிழ்லயோ மலையாளத்திலயோ தெலுங்குலயோ கன்னடத்திலயோ பார்த்திருப்போம். பட் ஹாலிவுட்ல இந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்றது பெரிய லெவல்ல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப் டிராமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் டிராமா பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கதான் செய்து, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.